இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கப்படியாக பரலோகத்தின் தேவன் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானே பெரியவனாக வளர்ந்து யாவுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான், வளர ஆரம்பித்தான். அவன் வளர்ந்தான். வளருகிற போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான். இது வித்தியாசமான ஒரு அனுபவம். வாழ்கிற பிள்ளைகள் தாய் தோப்பருக்கோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கோ பிரியமாக இருப்பது பழக்கம். ஆனால் சாமுவேல் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். பிரியமாய் வாழ்கிறது என்றால் என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, 4 பேரை சிரிக்க வச்சா போதும். பிள்ளைகள் அப்படித்தானே. சின்ன பிள்ளைகள் தாய் தோப்பனை சிரிக்க வச்சுட்டாங்கன்னா உடனே பிள்ளை என்ன பாசமாக இருக்குது தெரியுமா, அந்த பிள்ளை என் மேலே எவ்வளோ பிரியம் தெரியுமா அப்படின்னுவோம். அப்போ சிரிக்க வச்சா பிரியமாயிடுவோமா? அப்படியானால் நாம் தேவனை சிரிக்க வைக்க முடியுமா? தேவன் சிரிக்கிறவரா என்ற கேள்விக்குள்ளாக நாம் கடந்து போனால், பரலோகத்தின் தேவன் உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய கிரியைகளையும் பார்த்து சிரிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சிந்திக்கிற தேவன். ஏன் என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட வேஷதாரியாக மாறிவிட்டான் என்று சொல்லி அவர் சிந்திக்கிறவர். அதற்கு மாறாக நீங்களும் நானும் அவர் நம்மை நேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, இப்படி இருக்க சகோதரரே, ஆமென், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அந்த கன்மலை மேசியாவே. 5வது வசனம் வாசி. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், நல்ல கேளுங்க, இங்க தான் ஒரு காரியத்தை சொல்றார். தேவன் நடத்தின விதத்தை சொன்னார். தேவன் தன்னுடைய ஜனத்தை பாதுகாத்த விதத்தை சொன்னார். இப்போது சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை பிரியப்படுத்தவில்லை. ஆனபடியினால் இந்த ஜனத்தை தேவன் அழித்தார். அவருடைய குணமே தான். வேடிக்கை பார்க்கிறதெல்லாம் என் தேவனுடைய குணம் அல்ல. முதல்ல என் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நான் கிறிஸ்தவர்களின் தேவனை பற்றி பேசவில்லை. கிறிஸ்தவர்களுடைய தேவன் வேறு. நான் பேசுகிறது இஸ்ரவேலின் தேவனை. இஸ்ரவேலின் தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி இஸ்ரவேலை நடத்தினார். செங்கடலை 2ஆக பிரித்து செங்கடலின் நடுவிலே கட்டாந்தரையில் நடந்து போகிறது போல அவர்களை நடக்க பண்ணி, மோசேக்குள்ளாக அவர்களை ஞானஸ்நானத்தினுடைய ஊடாக நடத்தி, பாலைவன வழியாக கடந்து போன போது மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை போஷித்து நடத்தினார். அப்படி நடத்தப்பட்ட ஜனம் தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. தேவனுக்கு பிரியமாக இருக்காததினால் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருத்தராக கொலை செய்ய ஆரம்பித்தார். இந்த நிலை உனக்கும் எனக்கும் ஆனால் என்ன இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை விட்டு வைத்திருக்கிறார். நாம் செய்கிற அநியாயத்திற்கு, நாம் செய்கிற பாவத்திற்கு உடனடியாக தண்டனை தரவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு உடனடியாக தண்டனை கொடுத்தார். அது மரணமாக இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை
வனாந்திரத்திலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அழித்தார்? வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தால் அந்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் பிரயாணமாய் கடந்து போய் பல நாடுகளோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் 5 வகையான பாவத்தை செய்தார்கள். நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்மை தேவன் அழிக்காமல் இருக்கிறார்? நாம் தேவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறோம் என்ற நாடகம் நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் தண்டனை தரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிசீக்கிரமாக பரலோகத்தின் தேவன் நமக்கு தண்டனை தரப்போகிறார். முக்கியமான தண்டனை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. இவ்வளவு காலங்களாக வராத அந்த ஆட்சி. யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வரப்போகிறது, அந்த காலத்திற்கு தப்பி ஓடுங்கள் என்று சொன்னார். அந்த காலத்தை குறித்து அநேகர் சொன்னார்கள், அது வரவில்லை, இனி அது வராது என்று சொன்னார்கள். ஆனால் காலங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. யாசுவா மேசியாவுக்கு எதிரடையானவன் இந்த பூமியிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். கழிந்த நாளிலே பத்திரிகையில் வந்த செய்தி என்ன தெரியுமா? மெமரி சிப் கண்டுபிடித்து விட்டார்களாம். அது அந்தி கிறிஸ்துவுக்கு 666 எண் பொறிக்கப்படுவதற்காக அந்த மெமரி சிப்பை ஒருவனுடைய உடம்பிலே செலுத்த வேண்டுமானால் ஊசி போட வேண்டாம். ஆனால் இதற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு ஊசியினால் மணி புட்டிலோ அல்லது நெத்தியிலோ ஊசி போட்டால் மட்டுமே அந்த மெமரி சிப்பை உள்ளே நுழைக்க முடியும். ஆனால் இப்போது அப்படி அல்ல, லேசர் கதிர்வீச்சினால் அந்த மெமரி சிப்பை நம்முடைய உடம்பிலே செலுத்த முடியும். யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இது வருமா? அப்படித்தான் நினைப்பீங்க. வந்துச்சா? நான் நிற்கிற இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு இப்படியாக ஒரு ஜிப்பு பொறிக்கப்பட்டு அவர்களுடைய சம்பளமானது, அவர்களுக்கு உரிய ஆர்டரானது அவர்களுடைய ஜிப்பில் வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உலக நாடுகளிலே சுமார் 13 நாடுகளிலே அந்த ஜிப்பு இன்னும் வேலையில் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். தேவன் உன்னை கைவிட்டால் ரேஷன் அட்டை வைத்திருக்கிறது போல, ஆதார் கார்டு வைத்திருக்கிறது போல, நீ அந்த ஜிப்பை பொறித்துத்தான் ஆகணும். அந்த ஜிப்பை பொறிக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக முடியாது. அது எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை இப்போது உங்களுக்கு புரியாது. புரியும் காலம் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 5 வகையான பாவத்தை செய்தார்கள். அந்த 5 வகையான பாவத்தினுடைய முதல் பாவம் விக்கிரக ஆராதனை. நாம் நினைப்போம், அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், நான் விக்கிரக ஆராதனை செய்யவில்லையே, எனக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லையே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை என்று சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுப்பீர்களே, ஆனால் அந்த மனிதன் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய நேசத்தை நாம் யார் மீது வைத்திருக்கிறோம்? நம்முடைய பாசத்தை யார் மீது வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய புருஷனிடத்தில், நம்முடைய தாயினிடத்தில், நம்முடைய தகப்பனிடத்தில், நம்முடைய மனைவியிடத்தில் நாம் பாசம் வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் தேவனுக்கு கொடுக்காமல் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அதற்கு பின்பாக நம்முடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எசேக்கியேலுடைய புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்தால், அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், ஆமென், அவர்கள் கைகள் இரத்தமும் இருக்கிறது, ஆமென், அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோடு விபச்சாரம் தன்னுடைய நகரலான விக்கிரகங்களோடு விபச்சாரம் செய்கிறார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிற அத்தனை பேரும் விபச்சாரக்காரர்கள். மறந்து விடாதீர்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனம் முதல் பாவமாக செய்தது. அவர்களுடைய இரண்டாவது பாவம்
இச்சை. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆகாரத்தின் மேல ஒரு பிரியம், சாப்பாட்டு பிரியர்கள். எங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு, சாப்பாடு எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய ஆகாரம் எது என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க இவன் கேட்டான், பரலோகத்தின் தேவன் மன்னா கொடுக்கிறார், தேனிட்ட பணியாரம், காடையை இறைச்சியாக கொடுக்கிறார். ஆனா இந்த தலைக்கு கொஞ்சம் லூசு மர கலந்து போனவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஒரு நாள் அந்த பார்வோனுடைய மன்னன் சாப்பிட்ட எச்சி பாத்திரத்தில் பக்கத்தில் இருந்து, என்ன பாத்திரம்? எச்சி பாத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு கொமட்டிக்காயை நான் தேனிட்ட பணியாரம் போல் சாப்பிட்டேன். அது எனக்கு பிரியமாக இருந்தது. இன்னைக்கு இவரு எனக்கு தேனிட்ட பணியாரமாகி அப்பத்தை இறைச்சியும் கொடுக்கிறார், எனக்கு அது வேணும். இச்சை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இச்சை. உண்மை, ஒரு காலத்தில் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றது தான் பழக்கம், பழைய கஞ்சி சாப்பிட்ற பழக்கம். இன்னைக்கு தாய்க்குலங்கள் வீட்டில் சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அத்தான் ஹோட்டல் போமா, அத்தான் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிடுவோமா, ஒரு வேளை அத்தான் மயங்கிடுவார். அவருக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரில. வட்டிக்கு எடுத்தாவது என்ன செய்வார்னா பொண்டாட்டி பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இது இச்சை. வேதம் சொல்லுகிறது, ஆசை இச்சைக்குள் விழுந்து தேவ மகிமையை இழந்து போகிறீர்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. நாம செஞ்சா தேனிட்ட பணியாரம், அவர்கள் செஞ்சா பாவம். அப்படித்தானே? அவங்க எல்லாம் சாப்பிட்டது இச்சையினால தானே. அப்ப நம்ம சாப்பிடுறது பரிசுத்தம், நாங்க சாப்பிடுறது பரிசுத்தம். பிரியமான தேவ ஜனமே, உனக்கு நல்லதென்று காண்பதல்ல வேதம். வேதத்திற்கு எது நல்லதென்று தெரிகிறதோ அதற்குள் நீ சரண்டர் ஆகணும், நீ கீழ்ப்படியணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இல்லையே. வேதத்துக்கும் தேவனுக்கும் ஐடியா சொல்லி கொடுப்போம். ஆண்டவரே, அந்த பீஸா சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே? ஆண்டவரே, நாளைக்கு என் புருஷன், நாளைக்கு எங்கள் அப்பா பீஸா வாங்கித்தார், அதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் அப்பா கையில் நாளைக்கு காசு கிடைக்கணும் ஆண்டவரே, எங்கள் மாப்பிள்ளை கையில் காசு கிடைக்கணும் ஆண்டவரே. ஜெபம். பீஸா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா, கப்பலண்டின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கப்பலண்டி சாப்பிட்டவன் என்ன செஞ்சானா, கப்பலை வித்து சாப்பிட்டானா, அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது. இது போலதான் இன்னைக்கு நம்முடைய குடும்ப நிலை என்னதென்று தெரியாமல் இச்சைக்குள் விழுந்து நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் சாப்பாடு. அல்லேலூயா. இது போல மூணாவதான ஒரு காரியம், தேவ சமூகத்தில் முறுமுறுப்பு. மூணாவது பாவம். மரண தண்டனை வருவதற்கான காரணம், ஊழியக்காரன் மேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறுமுறுப்பு உண்டானது. ஊழியக்காரன் அல்லது முறுமுறுத்தது, ஊழியக்காரனுக்கு உள்ளிருந்த தேவனை முறுமுறுத்ததால் அழிவு கடந்து வந்தது. அல்லேலூயா. நாலாவது பாவம், தேவனையும் தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரனையும் பரீட்சை பார்த்தது. இவன் நல்லவனா கெட்டவனா? மோசே எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாரே, இவர் நல்லவரா கெட்டவரா? மோசே எல்லாரையும் திட்டுவாரே, இவர் நல்லவரா கெட்டவரா? பரீட்சை பார்த்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ மனுஷனை பரீட்சை பார்ப்பதற்கு, தேவனை பரீட்சை பார்ப்பதற்கும் உனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்தார்கள். அழிவு நிச்சயமானது. ஐந்தாவது பாவம், விபச்சாரமும் வேசித்தனமும் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. இந்த 5 பாவங்களை செய்தபடியினால், நான் சொல்வது முழுவதும் வேதம், இந்த 5 பாவங்களையும் செய்த நிமித்தமாய் பரலோகத்தின் தேவன் 2 பேரை தவிர அத்தனை பேரையும் கொலை செய்தார். உன் நிலை என்ன?
என் யாசோ சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் நீயோ உயிரோடு இருக்கிறாய், ஆனால் மரித்திருக்கிறாய். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தேவன் மரித்தார், உயிரோடு இருக்கிறார். நீயோ உயிரோடு இருக்கிறாய் என்று பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய். ஏன்? பாவம் உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த 5 பாவங்களில் ஏதாவது ஒரு பாவம் உன்னிடத்தில் இருந்தாலும் தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால், மோசேயை பெற்றெடுத்த தாயை விடவும் அதிக கனம் கொடுத்து மோசேயை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவள் மோசேயினுடைய சொந்த சகோதரி. ஒரு பெட்டகம் செய்து அந்த பெட்டகத்திலே குழந்தையை வைத்து ஆற்றிலே விட்டாள். ஏனென்றால் அந்த நாட்டு சட்டப்படி ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். மோசேயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீரியாம் தன்னுடைய தம்பியை ஆற்றிலே அனுப்பினாள். அனுப்பினது மாத்திரமல்ல, ஆறு அடித்துக் கொண்டு போகிற வழியிலே மீரியாம் கரையிலே நடந்து போய் கொண்டிருந்தாள். ஒரு இடத்திலே கடந்து வந்த போது ராஜகுமாரத்தை குளித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அந்த பெட்டகத்தை பார்க்கிறாள். பார்த்து உள்ளிருக்கிற குழந்தையை எடுக்கிறாள். குழந்தை அழுகிறது. குழந்தைக்கு பால் தேவை என்பதை உணர்ந்தாள். இவள் அங்கும் இங்கும் விசாரிக்கிறாள். பக்கத்திலே மீரியாம் வந்தாள். மீரியா இடத்திலே கேட்கிறாள், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஏதாவது தாய் இருக்கிறாளா என்று கேட்டபோது மீரியாம் சொல்கிறாள், ஆம், தாய் இருக்கிறது. நான் கொண்டு போய் அந்த பிள்ளை தாயிடத்தில் கொடுத்து அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு வளர்த்தி தருகிறேன் என்று சொன்னாள். ராஜகுமாரத்தை சம்மதித்தாள். அந்த குழந்தையை கொண்டு போய் பெற்றெடுத்த தாயிடத்தில் கொடுத்து வளர்க்க வைத்தாள். சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை மீரியாம் செய்தாள். ஆனால் இத்தனை அருங்காரியங்களை செய்த மீரியாம் ஒரே ஒரு வாட்டி கேட்டால், டேய் மோசே, உன்னோடு மட்டும்தான் கடவுள் பேசுவாரோ, என்னிடத்தில் பேச மாட்டாரோ? நீ தீர்க்கதரிசியானால் நானும் தீர்க்கதரிசி தான் என்றாள். முடிந்தது, சாப்டர் க்ளோஸ். யோசிக்கிறீர்களா? பரலோகத்தின் தேவன் உன்னை அழைக்கவில்லை, அழைத்தது தீர்க்கதரிசியை அல்லது ஆசாரியனை. அந்த ஆசாரியனுக்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே தவிர உனக்காக ஆசாரியனை தெரிந்து கொள்ளவில்லை. மீரியாம் யோசித்த யோசனைக்கு தக்க தண்டனையை பரலோகத்தின் தேவன் கொடுத்து அவளை தேவ சமூகத்தை விட்டு 7 நாள் வெளியேற்றினார். யோசித்து பாருங்கள். என் தேவன் அவருடைய ஊழியக்காரன் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவன் தவறு செய்கிறானா தவறு செய்யவில்லையா என்பதல்ல, அவனை அவர் யாரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். பிரைஸ் யாசுவா. மோசே, பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், அவன் எனக்கு எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மோசேக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக கடந்து போக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை நாம் செய்யாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லுகிறார், எசேக்கியேலுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று யாவாகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். பிரியம், தேவனுக்கு பிரியமானது என்ன? பாவியை நேசிக்கிறார், உண்மைதான். ஆனால் அவனுடைய பாவத்தை நேசிக்கவில்லை. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவன் பிழைப்பான் என்று சொன்ன தேவன் அவன் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் மனம் திரும்ப வேண்டும், செய்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புகிறேன் என்கின்ற பாவனை செய்கிறது வழக்கம். எப்படி? ஆண்டவரே, நான் பொய் சொல்லிவிட்டேன், ஆண்டவரே நான் களவு செய்து விட்டேன், ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை போட்டு விட்டேன், ஆண்டவரே நான் திருடி விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று தேவ சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனால் அதிசீக்கிரமாக அந்த பாவத்தை திரும்பி செய்கிறார்கள்.
அப்படியானால் தேவன் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில்லை. அந்த பாவம் பெருகத் தொடங்குகிறது. இதனால் தேவன் அந்த நபரை வெறுக்க ஆரம்பிக்கிறார், நேசிக்கிறதில்லை. அவர் நேசிக்க வேண்டுமானால், அவர் பிரியமாய் இருக்க வேண்டுமானால், நீ செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. உன்னை நான் நேசிக்கிறேன். எப்போ நேசிப்பேன்? நீ உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினால், அந்த பாவத்தை இனி செய்யாமல் இருப்பாயானால் உன்னை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஜனத்தை இரண்டாக பிரிக்கிறார். ஒருவனை விசுவாசி என்றும் இன்னொருவனை அவிசுவாசி என்றும் பிரிக்கிறார். அவிசுவாசி என்பவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லாவற்றிலும் அவிசுவாசம் உள்ளவனாகவே இருப்பான். சில வேளைகளில் விசுவாசி போல் நடிப்பான், ஆனால் அவன் அவிசுவாசி தான். காலம் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் பதில் சொல்லிவிடும். விசுவாசி என்கின்ற அடைமொழிக்குள் கடந்து வருகிறவன் நான் விசுவாசி என்று சொல்ல வேண்டுமானால் அவன் விசுவாசத்தினுடைய ஊடாய் கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். அதான் விசுவாசம். ஒரு பிள்ளை தன் தகப்பனை விசுவாசித்து அப்பா என்று அழைக்கிறதானால் அதனுடைய கிரியை என்ன? தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிந்தால் அது தகப்பன், இது பிள்ளை. இல்லைன்னா தகப்பன் கேட்பான், உங்கள் அம்மா உன்னை எப்படி தான் பெற்று போட்டாலே, நீ எல்லாம் உருப்படுவியா? கீழ்ப்படியவே மாட்டேங்கிற. நான் உங்கள் அப்பன்டா, எனக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிற, அப்போ நீ நல்லா இருப்பியா? தகப்பன் சொல்லுவான். இதான் உண்மை. உண்மை சொல்கிறேன். தகப்பனுடைய சாபத்தை பிள்ளைகள் வாங்கிடக்கூடாது. ஒரு தகப்பன் தன்னுடைய இருதய கடினப்பட்டு பிள்ளைய சபிச்சான் அப்படின்னா அந்த சாபம் பலிக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்கு பிரயாசப்படுற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த அற்றம் வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான். எப்படியாவது என் பிள்ளை வளரணும், அது என் பிள்ளை. ஒரு நாள் அவன் சொல்ல மாட்டான் இது என் பொண்டாட்டி பிள்ளைன்னு, சொல்லவே மாட்டான். ஆனால் பொண்டாட்டி சொல்லுவாங்க, அவனை போல தான் இருக்கு, அவன் பிள்ளை தானே, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளும் புருஷன் சொல்ல மாட்டான் இது என் பிள்ளை இல்லை, இது அவ பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டான். அதுக்காக அவன் படுற வேதனை, அவன் படுற பாடு, அவன் வயிற்ற கெட்டுவான், அவன் வாயை கெட்டுவான். கெட்டி என்ன செய்வான்னா பிள்ளைகளை வளர்க்க பார்ப்பான். அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது, அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிற போது மனம் கசந்து ஒரு தகப்பன் சொல்லுகிற வார்த்தை அது சாபமாக அமையும். தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்தி விடாதீர்கள். பிள்ளைகள் என்பது பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனி. அந்த பிள்ளைகளை யாவுக்குள்ளே நீங்கள் வளர்த்தீர்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கும். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. நாம் சொல்வதை மட்டுமல்ல கேட்பது, நமக்காக என்ன செய்யவும் தயாராக இருக்கணும். அதுதான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது அதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, தகப்பன் மனம் கசந்து ஒரு வார்த்தை கூட பிள்ளையை சொல்லாதபடி பிள்ளைகள் உண்மை உத்தமமான பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் தான் விசுவாசத்தினுடைய கிரியே இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அங்கே என்ன விசுவாசம் இருக்குது? இதே மாதிரி தான் தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள அடையாளம். பரலோகத்தின் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் எத்தனைன்னு முதல்ல தெரியணும், அந்த தேவன் யாருன்னு தெரியணும், அந்த தேவனுடைய பேர் என்னன்னு தெரியணும். இன்னைக்கு
நமக்குள்ளால எல்லாருக்கும் நம்முடைய தேவனுடைய பேர் யாசுவான்னு தெரியும். அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன? ஆமாம், என்ன குணமா? அவர் ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்ட சொன்னார். அவர் அவ்வளோ அன்புள்ள தேவன். உனக்கு புரியல, அவர் அன்புள்ளவர் அல்ல. எப்போ அன்புள்ளவராக இருந்தார் தெரியுமா? அவர் மாம்சத்தில் வந்தபோது அன்புள்ளவராக இருந்தார். இப்போது அவர் மாம்சத்தில் இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னார், மனிதனாகிய என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் இவர்கள். அவர் அந்த இடத்தில் மனிதனாக இருந்தார். மனிதன் எப்படி ஒரு மனிதனை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, சாட்சியாக தான் அன்பு செய்கிற அன்பை வெளிப்படுத்தினார். உடனே அவர் அன்புள்ளவர்னு பார்த்து நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் அவர் அன்பாகவே இருப்பாரா? நினப்பு கொஞ்சம் பேருக்கு பிழப்பு கெட்டுரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் அன்புள்ளவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினி. இதை நம்ம ஒரு நாள் உணர்றதில்லை தெரியுமா? பாஸ்டர்மாரெலாம் சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய கடவுள் அன்புள்ளவர் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு செஞ்சாலும், ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் அதை எல்லாமே மன்னிச்சுடுவார், கவலையப்படாத, மன்னிப்பு மட்டும் கேட்டுரு. இது என்ன ஊழியக்காரங்கன்னு எனக்கே தெரியல. இவனே சொல்லி கொடுக்குறான் எவ்வளவு பாவம் வேணாலும் செய்யணும். அப்பா அவன் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா? இவன் என்ன நினைப்பான்? அப்பா சந்தோஷம், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிருவார். அப்போ நம்ம பாவம் செய்வோமே, செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் போய் மன்னிப்பு கேட்டால் போதுமே. ஒரு பெந்தகோஸ்தக்காரனுக்கு, ஒரு சிஎஸ்ஐக்காரனுக்கு, ஒரு லண்டன் மிஷன்காரனுக்கு பைபிள் வசனம் சரியாக தெரியல. என்ன அப்படின்னா, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் மறுபடி தன்னை புதுப்பிக்க கூடாது. அது முடியாது. ஐயோ, பாஸ்டர் போய் சொல்றாரு. எங்க பாஸ்டர் சொன்னாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஹலோ கலிஸ்து, நீ சொல்றது சரியில்லை. சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி பாவமனை பெற்று மறுபடியும் நான் பாவம் செஞ்சிட்டேன்னா எனக்கு பிரகாசிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த வசனம் பொய். எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த கிருபையின் காலத்தில் நீதிமான் எவனாவது இருக்கானா? ஒருத்தனும் இல்லையே. அது பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும்னு பாருங்க, வாசிக்கம்மா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தோம் பரிசுத்த ஆவியை பெற்றோம் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படி பைபிள் சொல்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கொண்டு வருவாங்க. என்ன வசனம்? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். முதல்ல நீதிமானே இல்லையே, அப்புறம் நீதிமான் என்ன? ஒரு பாதியை பார்த்து உங்க பாஸ்டர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்ப. பாஸ்டராகிய நானே நீதிமான் இல்லை இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்தில் நீதிமான் என்ற ஸ்தானம் இல்லை. ஆமென். 5 வகையான ஊழியத்தை கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தில் நீதிமான் என்ற ஸ்தானம் எங்கே இருக்குது? யாராவது சொல்லி கொடுத்தா நான் கேட்டுக்குவேன். இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து மக்களை பாவம் செய்ய வைக்கிறாய்? அதனால தான் அவர்கள் அவிசுவாசத்துக்குள்ள கடந்து போறாங்க. என்ன, நாளைக்கு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும், அப்படித்தானே ஐயா? இந்த ஐயா அப்பப்போ சொல்லுவார், என்னன்ட்டு, ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததானே ஐயா நாங்கள் செய்வோம். எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையா? யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுப்பதற்காக இவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ சரியாக படிக்கிறது இல்லை, நீ சரியாக சிந்திக்கிறது இல்லை, அதனால இந்த வேதம் உன்கிட்ட பேசல. முதல்ல இந்த வேதம் பேசணும் தெரியுமா? பேசணும் பேசணும் பேசணும். அது பேசவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு வேதம் இது மட்டும் இல்லை, வேதம் நிறைய இருக்குது. வானத்தில் ஒரு வேதத்தை வச்சிருக்காரு, பூமியில் ஒரு வேதத்தை வச்சிருக்கிறாரு, உன் இருதயத்தில் ஒரு வேதத்தை வச்சிருக்கிறாரு, உன் கையில் ஒரு வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வேதங்கள் ஒன்றாக இணைக்கப்படணும், அப்போதான் இந்த வேதம் பேசும்.
இல்லைன்னா வேதம் பேசாது. வேதம் பேசுகிறதாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும். தேவன் சொன்னார், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொண்டால் அவர் வந்து உன்னுடைய பாவத்தை குறித்து உன்னுடைய நீதியை குறித்து உனக்கு பிரசங்கம் பண்ணுவார். முடியல இல்லையே. அப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிற? தேராபாரா சொல்ற ஆவி தான் பெற்றிருக்கிற. ஓனு கத்திர ஆவி தான் பெற்றிருக்கிற. துள்ளுற ஆவியை தான் பெற்றிருக்கிற. இங்கேருந்து ஓடி அங்கேருந்து ஓடி இங்கே இடிக்கிற ஆவியை தான் பெற்றிருக்கிறோமே தவிர சத்திய ஆவியை இன்னும் பெறல. அல்லேலூயா. அடுத்தபடி சொல்றாரு, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அதற்கு சாமுவேல் யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் யாவுக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப என் தேவன் நீ அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன விரும்புகிறார்? நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம பல சந்தர்ப்பங்களில் நாம் அவரை நமக்கு கீழ்ப்படிய வைப்போமே தவிர நாம் கீழ்ப்படிவதில்லை. அவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லு. அவரை ஒரு நாள் சோதிச்சு பார்க்காத. அதான் சொன்னேன், அவர் அன்புள்ள தேவன் என்பதை மறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, மாம்சத்தில் இருந்த நாள் மட்டும்தான் அவர் அன்பு செய்ய சொன்னார் தெரியுமா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் பேர் புறப்பட்டு போனதுல 2 பேரை தவிர அத்தனை பேரையும் கொன்னாரு. ஏன்? அங்கேயும் அவர் அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே. இதையெல்லாம் பாஸ்டர் மாதிரி சொல்லி தரமாட்டான். ஏன்னா உன்னை ஏமாத்தினாதான் உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் அவனுக்கு போகும். பிரைசியாசுவா, இது சத்தியம், இது வேதம். இந்த வேதத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ முடியாது. நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு சரண்டர் ஆகணும், கீழ்ப்படியணும். அங்க நான் நீ என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடாது. என்னுடைய ஆலோசனை இது சொல்லாத. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் என்ன பண்றது? நீ யோசிக்கிற பிரகாரமாய் தேவ சமூகத்தில் வந்து யோசிக்காத. தேவனுக்கு ஒன்று உன்னை சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுத்தாகணும். அங்க நீ எந்த ஆலோசனையும் தேவனிடத்துல சொல்லாத. புருஷன் மனைவிட்ட சொல்லலாம், மனைவி புருஷன்ட்ட சொல்லலாம், பிள்ளைகள் தாய் தோப்பன்ட்ட சொல்லலாம், தாய் தோப்பன் பிள்ளைகளிடத்துல சொல்லலாம். தேவனிட்ட போய் ஆலோசனை சொல்ற வேலை மட்டும் வச்சுக்காத. அவருக்கு என்ன ஞானம் இல்லாதவரா? அவர் என்ன அறிவில்லாதவரா? நீ அவரை முட்டாளாக்க பார்க்கிறாய். ஆனபடியினால் அவர் உன்னை விட்டு வைத்திருக்கிறார். ஒரு நாள் சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் என் தேவனுக்கு ஒரு வசனத்தை எடுத்து ஆலோசனை சொல்லாதே. அதை சொன்னவன் பிசாசு. அல்லேலூயா. அப்போ உன்னிட்ட பிசாசுனுடைய ஆவி இருக்கிறதுனால ஒரு வசனத்தை எடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இதை எனக்கு செய்யும். பிசாசு அப்படி தானே சொன்னான். வசனத்தை எடுத்துட்டு வந்து சொன்னா, ஆண்டவரே உங்களுக்கு பசிக்குதில்ல, நல்லது, கல்லுகளை அப்பமாக்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனபடியினால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சொன்னானா இல்லையா? இதைத்தானே நீ நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் பிள்ளைக்கு செய்யும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் குடும்பத்திற்கு செய்யும். யார் நீ? யார் நீ? ரெண்டாவது, சாத்தான் சொன்னான், தூக்கி கொண்டு போனான். உங்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியாது. யாஷுவாவை தூக்கி உப்பரியின் மேலே கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளோ பவர் தெரியுமா? சரி, தூக்கி கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சான். வச்சு சொன்னா, எல்லாத்தையும் பாரும், நீர் என்ன செய்ய வேண்டாம்? சிலுவையில் மறிக்க வேண்டாம், ஒன்று குறைய 40 அடி சவுக்கால் பட வேண்டாம், முள்முடி சூட்டப்பட வேண்டாம், கை கால்களிலே ஆணிகள் அடக்க வேண்டாம். நான் இந்த உலகத்தை மட்டும் தந்துடுறேன், ஒரே ஒரு வாட்டி என்ன சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கினா போதும். நம்ம எத்தனை பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். கடவுளை மறந்து
பணத்துக்காக, பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக, ஜாதிக்காக, அந்தஸ்துக்காக எத்தனை பேர்கிட்ட சரண்டர் ஆகிறோம் வேதத்தை மறந்து. அப்படியானால் நீ யார்? அந்த பிசாசு உனக்குள்ள இருக்குல்ல, அந்த பிசாசு உனக்குள்ள ஆனா என்ன சொல்லுவ? யாசுவா என்னோட கூட இருக்கிறார். யாசுவா உன்னை இனங்காட்டி கொடுத்துட்ட, நீ சரண்டர் ஆன, வேதத்தை மறந்து வேதத்துக்கு தேவையில்லாத காரியத்தை நீ செய்து உன்னை சரண்டர் பண்ணிட்ட. நீ எப்ப சரண்டர் ஆனையோ அப்பவே நீ பிசாசு. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணாத, சத்தியத்துக்கு கரெக்டாக நில்லு, சத்தியவானாய் நில்லு. உன்னை எடுத்து உபயோகப்படுத்த என் தேவன் இருக்கிறார். நீ சத்தியத்துக்கு சரியா இருந்தேனா உனக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை சக்திகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை உன்கிட்ட கொடுத்துருவார். என்ன எல்லாரும் சொல்றாங்க, பைத்தியக்காரனா இருக்கிறானே, பைபிளில் எம்டிஹெச் படித்தான், இவனுக்கு எதுக்கு இந்த யாசுவா? படித்த மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு போனால் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம். அறிவு இருக்கா இவனுக்கு? சம்பாதிக்கிறதுக்கே தெரியலையே. என் கூட உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, என் கூட படித்தவனு சொல்கிறான், எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த வேதத்தை எடுத்துட்டு வரல, எனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னை அழைத்த தேவன் சொன்னார், இந்த கலக வீட்டார் கேட்டாலும் சரி கேளாமல் போனாலும் சரி சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லு, ஆனா நீ கலகக்காரனாகாத. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு சத்தியத்தை விற்க வரல, வாங்க வந்திருக்கிறேன். என்ன விலை கொடுத்தும் சத்தியத்தை வாங்கி இருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த சத்தியம் என்ன நடத்திக்கிட்டு இருக்குது? என் சந்ததியை நடத்திக்கிட்டு இருக்குது, என் சபையை நடத்திக்கிட்டு இருக்குது, சபையில் இருக்கிற விசுவாசிகளை நடத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்? நான் தேவனுக்குள்ள பைத்தியக்காரனா இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். ஏன் அப்படின்னா, நீ யாசுவா மேசியாவுக்கு பிரியமானவனாக இருந்தால் மட்டும்தான் உன்னை தேவன் வழி நடத்துவார், உன்னை சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவார். இல்லை ஆனால் உன்னை கைவிட்டு விடுவார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் எப்படி இருக்கணுமா? நீங்க மறக்கவே கூடாதான். உடனே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அப்பா நன்மை செய்யணும். என்ன? சோறு இல்லாமல் வரக்கூடியவனுக்கு சோறு கொடுக்கணும், காசு இல்லாமல் வரக்கூடியவனுக்கு காசு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாமல் வருகிறவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இதுதான் நன்மை. நீ படித்த பாடம் இந்த வேதம் அல்ல, இந்த வேதம் வேறு. நன்மை என்றால் என்ன? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நீ வாசிச்சா, நசரேயனாகிய யாசுவாவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே இவர் நன்மை செய்கிறவராயும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நன்மை என்றால் என்ன? யாவாகிய யாசுவமேசியாவுடைய நாமத்தில் ஊழியத்தை செய்ய நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சுவிசேஷம் அறிவித்து பிசாசு பிடித்தவர்களை பிசாசு நின்று விடுதலையாக்குவது நன்மை. நான் சொல்லலை, நான் சொன்ன நீ ஏற்றுக்க மாட்டேன், பைபிள் சொல்லுது. அப்போ எல்லாருமே ஊழியம் செய்யணும், அதுதான் தேவன் அழைக்கிறார். சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்றோம்? பிசாசுகளை எப்படி துரத்த? அது பெரிய சம்பவம். பிசாசை துரத்துவா. அப்போ எங்கிட்டே பிசாசு போராடிட்டு இருக்குது, இதில் போய் நான் அடுத்தவனு பிசாசை எப்படி ஜெயிக்க? பிசாசை ஜெயிக்கிறது ஒன்றும் களரி விளையாடுறதோ அல்லது சிலம்பு சுற்றுறதோ கிடையாது. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி இது போகாது. முதல்ல நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, உபவாசம் பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் பிசாசு ஒன்று விட்டு போகலை. புரியல?
நீ இந்த ரெண்டையும் செஞ்சு பாரு. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இதுதான். நீ இந்த ரெண்டையும் செஞ்சு பாரு, செஞ்சா தெரியும். நீ செய்யவே மாட்டேங்கிறிய. ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? அதான் முதலே சொன்னேன், அப்ளிகேஷனை வச்சு ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அப்படிதானே ஐயா? ஆண்டவரே அதை செய்யும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கராத்தையில் பெரியவர்களாக வேண்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் மனைவி நான் சொல்வதை போல கேட்கணும் ஆண்டவரே. என் மனைவி ஆண்டவரை சந்தியும் ஆண்டவரே. அந்தம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரே என் புருஷனை சந்தியும் ஆண்டவர். இப்போ யார் அவர் சந்திக்கணும்? இது அல்ல ஜெபம். இது ஜெபமே கிடையாது. இது புகார் பெட்டியில் புகார் மனு கொடுக்கிறது. சரிதானம்மா? இதுதான் உண்மை. நான் இப்போ என் பொண்டாட்டி கட்டி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் மனைவி 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள், அவருடைய உபவாசத்தை அங்கீகரித்து ஆண்டவரே அவர்கள் கேட்கிறது நீர் கொடுவும் ஆண்டவரே. அவர் என்ன எங்கள் வீட்டு வேலைக்காரரா? நான் ஆர்டர் போடுறதுக்கு இல்லை, தெரியாமல் கேட்குறேன். எங்கள் வீட்டு வேலைக்காரரா? அந்த பார்ட்டி எனக்கு தெரியக்கூடாது. அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் சொந்தமான வேலையை அந்த அம்மா செஞ்சிட்ருக்குறாங்க. நான் எனக்கும் அவருக்கும் சொந்தமான வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் எதுக்கு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும்? விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு நான் என்ன புகார் பெட்டியும் கொண்டு போய் நடக்கணுமா? ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் கலெக்டர் இல்லை, நான் ஆராதிக்கிறவர் முதலமைச்சர் இல்லை, நான் ஆராதிக்கிறவர் பிரதமர் இல்லை, நான் ஆராதிக்கிற மந்திரி அல்ல. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நான் சிலர்கிட்ட இப்போ கேட்குறேன், ஐயா எத்தனை சூரியன் இருக்குது? அவங்க சொல்லுவாங்க நிறைய இருக்குது. அப்போ சூரிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது? நிறைய இருக்குது. அப்போ பூமி எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. அப்போ பூமியில் இருக்க மனிதர்கள் எவ்வளோ இருக்காங்க? இப்போ கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு சூரிய குடும்பத்திற்கும் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, பூமி இருக்குது, புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, சனி இருக்குது, எல்லாம் இருக்குதுல்ல. இந்த பூமியில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற பூமியில் இருக்கணும்ல. அப்போ இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிற அவர் ஒன்று அந்தரங்கத்தில் தொங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறார். தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைக்க தெரியுமா? நான் ஸ்திரமா இருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் ஸ்திரமா இருக்கிறேன். கொஞ்சம் ஆட்டம் பூமி கொடுத்தா போதுங்க, அவ்வளோதான். நீ போக்கு. உனக்கு புரியல, உன் நம்பிக்கை அங்கே இல்லை. எப்போ உன்னை கவுத்துவாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? எப்போ உன்னை கைவிடுவார்னு உனக்கு தெரியுமா? தெரியல. முதல்ல அதை சிந்தி. நான் எப்போது கைவிடப்படுவேன்? என் தேவன் எப்போது என்னை விட்டு மாறி நிற்பார்? சத்ரு எனக்கு எப்போது ஆபத்தை உண்டு பண்ண போகிறான்? புரியல உனக்கு. அதனால தான் உனக்கு வேதனை வருது, அதனால தான் உனக்கு பிரச்சனை வருது. முதல்ல தேவனை அண்டிக்கொள். தேவனுக்கு சித்தமான நன்மையை செய்ய மாட்டேங்கிறோமே. எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம் இருக்கும். நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறேன் ஐயா, ஆனால் சிலர் கேட்க மாட்டேங்கிறேன். இந்த பைய சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா. உண்மைதானே? இப்போ நான் மாறல அப்படின்னா நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டான். என்னில் முழுமையான மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் இந்த வேதத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் இந்த வேதத்தினுடைய ஊடாய் நான் கடந்து போக வேண்டும். அது அநேகருக்கு பிடிக்காது. அநேகர் என்னை வெறுப்பார்கள். ஏனென்றால் நான் வேதத்தின்படி சத்தியத்தின்படி சொல்லும்போது என்னை வெறுப்பார்கள். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் சத்தியத்துக்கு சாட்சியாக நின்னேன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னால் அந்த சுவிசேஷம் ஏறும். அது யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், ஏறும். இதுக்கு நீங்கள் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளணும். முதல்ல மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் முடியாது. அடுத்து உங்கள்கிட்ட சொல்றார் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது எப்படி அப்படின்னா 2 கொரிந்தியருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியை கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்ப பிரியமானவனாக இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு எப்படி கொடுக்கிற அப்படின்னு பார்த்து தான் பிரியமா இருப்பார். கொடுக்கறத நீ எப்படி இருக்கிற? ஏன்னா ஒன்னிட்ட கொடுத்துருக்கிற தேவன். அது 5 ரூபா கொடுத்தாலும் 5000 ரூபா கொடுத்தாலும் 50 லட்சம் கொடுத்தாலும் தேவன் தான் கொடுத்தார். கொடுத்த தேவனுக்கு நீ என்ன செய்யற? எப்படி கணக்கு பார்த்து கொடுக்குற? அல்லேலூயா. வேதம் சரியா சொல்லுது. கணக்கு பார்த்து கொடுக்குறவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல.
உற்சாகமாய் கொடுக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் மேல் பிரியமாயிருப்பேன். அப்ப எப்படி உற்சாகம்? தேவனுடைய காரியத்தில், தேவன் நமக்கு தந்ததில் நாம் தேவனுக்குன்னு கொடுக்கணும். கொடுக்குற ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருக்கணும். கொடுக்குற அனுபவம் இல்லை அப்படின்னா யாவுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு குறைந்து போகும். ஆதாமை பரலோகத்தின் தேவன் ஏதேன் தோட்டத்திற்குள் வைத்து அவனை அப்படி போஷித்தார் பார்த்தீங்களா? அது தேவனுடைய சித்த கிருபை. அவனை வெளியே அனுப்பி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைச்சு சம்பாதின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது தேவனுடைய கிருபை இல்லை, அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் இல்லை. இதுபோல இன்னைக்கு அநேகர் தன்னுடைய சுய முயற்சியில செய்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் தந்தார்னு சொல்ற, அது கடவுள் தந்தது இல்லை. அதுக்கு மேல 5000 ரூபா சம்பளம் கிடைச்சதை 10,000 ரூபா ஆக்கினானா அது தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் தந்ததுக்கு தேவனுக்கு நீ கொடுக்கணும். பிரைஸ் யாசுவா, அதை உற்சாகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல உனக்கு நீ கடலுக்கு போகிறதுக்கோ, நீ மீன் பிடிக்கிறதுக்கோ, நீ பனையறதுக்கோ அல்லது கொத்த வேலை செய்கிறதுக்கோ உனக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நீ நன்றி கடனா இருக்கணும். அப்பதான் உனக்கு சுகபலன் ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா அப்புறம் முட்டு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, அப்புறம் அன்னைக்கு வேலைக்கு போக முடியலைன்னா அந்த 500 ரூபாய் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பரலோகத்தின் தேவனை திருப்திப்படுத்த நீ எப்படி கொடுக்கிற அதான் வேணும். இப்ப சாமுவேல் என்ன செய்யறான்? தேவனுக்கு பிரியமானவனாகவும் மனுஷனுக்கு பிரியமுள்ளவனாகவும் வளர ஆரம்பித்தான். இப்ப நீங்க தேவனுக்கு பிரியமாய் இருந்தா, முதல்ல யாசுவா இந்த பூமியில மனுஷனாக கடந்து வந்தார். மனுஷனாக கடந்து வந்தவர் தேவன் என்று ஒருவர் இருக்கிறதாக மேலே தூக்கி தூக்கி காட்டினார். பிதா ஒருவர் இருக்கிறார், இவர் தான் பிதா. ஆனா இவர் என்ன சொல்லி காமிச்சார் தெரியுமா? நான் பிதான்னு சொன்னா அடிக்கப்பட முடியாது, நான் தான் கடவுள்னு சொன்னா புறஜாதிகளுக்கு, அதாவது உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்துடாது. இதுக்காக இவர் என்ன பண்ணார் தெரியுமா? கடவுள் ஒருத்தர் மேலே இருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் வேற ஆளு, நான் வேற ஆளுன்னு சொல்லல, அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னார். இப்போ சொன்னார், நான் மனிதனாக இருக்கிறேன். இந்த மனிதனாக இருக்கிற போது அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை காட்டி தந்தார். எப்படி அப்படின்னா, நான் எப்படி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனோ அதுபோல நீ இருக்கணும் அப்படின்னார். இப்ப யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. என்னை அனுப்பினவர் எப்படி அனுப்பியிருக்கிறார்? என்ன இங்க மாம்சத்துல வந்து என்னுடைய ஜனத்தை நான் ரட்சிக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடல, அவர் என் கூட இருக்கிறார். அப்ப நீயும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருந்தோமே ஆனால் நாம் தனித்திருக்க மாட்டோம். வண்டி ஓட்டுற நேரம் தனியாக போக மாட்டோம், கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போகிற நேரம் தனியாக போக மாட்டோம், கொத்த வேலைக்கு போகிற நேரம் தனியாக போக மாட்டோம், வெளிநாட்டுக்கு போகிற நேரம் தனியாக போக மாட்டோம். நம்ம கூட யாசுவா இருப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எந்த விதமான பொல்லாப்பும் ஏற்படாது, எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் எனக்கு வழிவாசலை திறந்து தருவார். அல்லேலூயா. என் கோடலான பாதைகளை எனக்கு செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் ஜனமே, நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எல்லாரும் முழங்கால்களை முடக்கும்.